நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவை அவனுடைய இல்லத்தில் வணங்குவதற்காக ஒன்றாக குழுமியிருக்கிறோம். சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும், அவன் புறத்திலிருந்து அருளையும் அமைதியையும் பரக்கத்தையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார் மீதும், அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும், அதற்கு பிறகு வந்த தாபியின்கள், தபஉ தாபியின்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் அல்லாஹ் அவனுடைய அருளையும் அமைதியையும் அன்பையும் என்றென்றும் நிலவச் செய்வானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய உரையின் மூலமாக நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவன் படைத்திருக்கக்கூடிய மரணத்தை பற்றி, மவுத் என்ற அந்த உறுதிமிக்க உண்மையான நிகழ்வை பற்றி கடந்த சில வாரங்களாக ஜும்மாவுடைய பயானில் உங்களுக்கு நாம் நினைவுறுத்தி வந்தோம். அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கக்கூடிய, மனித இனத்துக்கு அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மவுத் அது எப்படியெல்லாம் வரும் என்பதையும், அந்த மவுத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு என்ன, மவுத் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை தருகிறது, ஷஹீதுடைய மவுத் என்ன, ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய 5 மரணங்கள் எது என்பதையெல்லாம் கடந்த வார ஜும்மா பயானில் உங்களுக்கு நாம் எடுத்துரைத்தோம். நபி அவர்கள் எந்த மவுத்தை ஷஹீதுடைய மவுத் என்று சொன்னார்களோ, எந்த மவுத்து உயிர் தியாகிகளின் மவுத்து என்று சொன்னார்களோ, அந்த மவுத்தை விட்டும் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடச் சொன்ன செய்தியும் நமக்கு ஹதீஸ்களில் ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு படைத்திருக்கக்கூடிய மவுத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு மவுத்தும் இருக்கிறது. நபி அவர்கள் எச்சரித்த, அதாவது ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய 5 மவுத்தை தவிர்த்து இன்னொரு மவுத்தையும் நபி அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அது எந்த மாதிரி மவுத்து, எந்த மாதிரி மரணம் என்று சொன்னால், திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த திடீர் மரணம்,
திடீர் மரணத்தை கண்டு இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் பயப்படுவதை பார்க்கிறோம். மொத்தத்தில் அல்லாஹ் படைத்த மவுத் அது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை, எப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை நமக்கு தருகிறது என்று சொன்னால், அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்லுகிறான். சூரா முல்க்ல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 67வது சூராவுல 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் தான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம், உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக, அழகான நற்செயலுக்குரியவர்கள், அழகிய அந்த அமலுக்கு உரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக நாம் தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப எல்லா மௌத்துமே அல்லாஹ் படைத்தது. அல்லாஹ் படைத்த மௌத்தை மறுக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த உலகத்துல வாழுகிற மனிதர்கள்ல மூமின்களும் மூமின்கள் அல்லாத மக்களும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களும், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்களும், அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களும் சந்தேகப்படாமல் 100% இருக்கிறது, நமக்கு ஒரு நாள் வரும் என்று ஒவ்வொரு மனிதனும் 100% நம்புகிற விஷயம் எதுன்னு கேட்டா மௌத். நான் அடிக்கடி என்னுடைய பயான்களில, என்னுடைய உரைகளிலே சொல்வது உண்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ்வை நம்பாத மனிதன் கூட அல்லாஹ் படைத்த மௌத்தை நம்புவான். மௌத்தை படைச்ச அல்லாஹ்வை நம்பாத மக்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அல்லாஹ் படைச்ச மௌத்தை நம்பாத ஒரு மனுஷனை இந்த உலகத்துல பார்க்க முடியுமா? யாரையும் பார்க்க முடியாது. எல்லா மனுஷனும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத, அல்லாஹ் இருக்கானா இல்லையான்னு சந்தேகப்படுற, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்னு ஒருத்தர் கிடையாதுன்ற முடிவுல இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட சந்தேகப்படாம நம்புற ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ் படைத்த மௌத்து. நாம ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கிறோம். மௌத்தை நம்புற மனுஷன் அந்த மௌத்தை படைச்ச அல்லாஹ்வையே நம்ப மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு மனிதன் மௌத்தை நம்புறான், தனக்கு வரும்னு நம்புறான், தன்னை போன்று வாழுகிற எல்லா மனிதர்களுக்கும் வரும்னு நம்புறான், இந்த உலகத்துல வாழுகிற எல்லா உயிர்களுக்கும் மரணம் வரும்னு மனுஷன் நம்புறான். ஆனா அந்த மௌத்தை படைச்சானே, தன்னை படைச்சானே, இந்த உலகத்தை படைச்சானே, அந்த அல்லாஹ்வை ஏன் மனுஷன் நம்ப மாட்டேங்கிறான்னு சொன்னா, அதுக்கு ஒரே காரணம், அல்லாஹ்வை எந்த மனுஷனும் இந்த உலகத்துல பார்த்ததில்லை, மௌத்தை இவன் கண்ணால பார்க்கறான். அப்ப அல்லாஹ் படைச்ச மௌத்து ஒருத்தருக்கு வர்றதை இவன் கண்ணால பார்க்கிறான். தன்னுடைய உறவினர்களுக்கு வரக்கூடிய மௌத்து, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு வரக்கூடிய மௌத்து, தனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு வரக்கூடிய மௌத்தை எல்லாம் இவன் கண்ணால பார்க்கிறான். மௌத்தை பத்தி இவனுக்கு சந்தேகம் இல்லை, 100% மௌத்து இருக்குன்னு நம்புறான். அல்லாஹ்வை யாரும் பார்த்தது கிடையாது, அதனாலதான் அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை. இதான் விஷயம். அப்ப அல்லாஹ்வை நம்பாம, அல்லாஹ்வை நம்பாத மக்கள் அல்லாஹ் படைச்ச மௌத்தை நம்புறதுக்கு காரணம் என்ன? கண்கூடா பாக்குறாங்க மௌத்தை. ஒரு நிலநடுக்கம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் மரணத்தை தழுவுறாங்க. ஒரு சுனாமி வந்து, அல்லது மழை வெள்ளம் வந்து, ஒரு ஆக்சிடென்ட்ல, ஒரு ரயில் விபத்துல, பஸ் விபத்துல, வாகன விபத்துல எத்தனையோ உயிர்கள் அன்றாடம் மரணத்தை தழுவுகிறது. ஒருவரால் கொல்லப்பட்டு கொலையின் மூலமாக எத்தனையோ மரணங்கள் இந்த உலகத்தில் நடக்குது. அப்ப இதெல்லாம் கண்ணால பார்க்கும்போது மனுஷன் சந்தேகப்படாம நம்புறான், நமக்கும் இந்த மரணம் ஒரு நாள் வந்தே தீரும். அப்ப அந்த மௌத் என்பது அல்லாஹ் படைச்ச அந்த மௌத், நாம நற்செயல் உள்ளவங்களா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் நமக்கு மௌத்தையும் வாழ்வையும் படைத்ததாக குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படி அல்லாஹ் படைச்ச எல்லா மௌத்துமே அல்லாஹ் படைத்தது, அனைத்து மரணங்களும் அல்லாஹ் விதித்தது. அப்படி அல்லாஹ் விதித்த ஒரு மரணங்கள்ல ஒரு மரணம் தான் திடீரென்று வரக்கூடிய மௌத். நாம கேள்விப்படுகிறோமா இல்லையா? இரவு நேரத்தில் நன்றாக பேசிக் கொண்டிருந்தார், சாப்பிட்டாரு, எந்த ஒரு அடையாளமும் தெரியல, ரொம்ப பார்க்கறதுக்கு ஆக்டிவா இருந்தாரு, நைட்டு படுத்தாரு, காலையில எந்திரிக்கல. பைக்ல போனாரு, திரும்பி வரல. கார்ல போனாரு, ட்ரெயின்ல போனாரு, பிளைட்ல போனாரு. இப்படி மரணம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது வாழ வேண்டிய வயசுல, கொஞ்ச வயசுல
திடீரென்று வரக்கூடிய மௌத் இருக்கிறது, அது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை தருகிறது என்று சொன்னால், முஸ்னத் அஹ்மது என்ற ஹதீஸ் கிதாப்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவர்களுடைய கணவர் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, திடீரென்று வரக்கூடிய மரணம் இருக்கிறதே, திடீர் மவுத்து, அந்த திடீர் மரணம், அந்த திடீர் மரணம் ஏன் வருகிறது, அதனுடைய கருத்து என்ன என்று நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க. திடீர் மரணம் வர்றதுக்கு என்ன காரணம்? திடீர் மவுத்துங்கிறது சிலருக்கு வருகிறது, அந்த திடீர் மவுத்து தான் பெரிய அளவுல மன வலியை ஏற்படுத்தும். ஒரு மனிதன் அவன் ரொம்ப வயசு வரைக்கும், ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் வாழ்ந்து நோய் வந்தோ அல்லது 70 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒருத்தர் திடீர்னு மௌத்தா போனா அது குடும்பத்தார்களை பெருசா பாதிக்காது. அவர் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளெல்லாம் வளர்த்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, பிள்ளைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டாரு, போயிட்டாருன்னு சொல்லி மனசு ஏத்துக்கிறோம். இருந்தாலும் அந்த இரத்த பந்த உறவுகள் எத்தனை வயசுல மௌத்தா போனாலும் அதை நினைச்சு கவலைப்படத்தான் செய்வாங்க. 80 வயசுல தாய் மௌத்தா போனாலும் பிள்ளைகளுக்கு அது மனவேதனையாக இருக்கும். 90 வயசுல தகப்ப மௌத்தா போனாலும் அது தன்னை பெற்ற தாய் தகப்ப மௌத்தா போனதை நினைச்சு பிள்ளைங்க மனம் வருத்தப்படதான் செய்வாங்க. ஆனா அப்படி வயசான காலத்துல ஒருத்தர் மௌத்தா போனா கூட அதை மனசு ஏத்துக்கிறோம். அப்ப மனசு ஏத்துக்காத ஒரு மௌத்து எதுன்னு கேட்டா, எந்த ஒரு நோயும் இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நைட்டு தூங்குனவர் காலையில எந்திரிக்கல, வாகனத்துல போனவர் ஆக்சிடென்ட்ல மௌத் ஆயிட்டாரு, திடீர்னு அந்த மௌத்து எதிர்பார்க்காத ஒரு மௌத்துன்னு சொல்லி அந்த திடீர் என்று வரக்கூடிய மௌத்தை நினைச்சுதான் பெரும்பாலான பேர் பயப்படுறாங்க உலகத்துல. அந்த திடீர் மரணத்தை பற்றி தான் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கும் போது நபி அவங்க சொன்னாங்க, அந்த திடீர் என்று அல்லாஹ் தரக்கூடிய, அல்லாஹ் படைத்த, அல்லாஹ் விதித்த திடீர் என்று வரக்கூடிய அந்த மரணம் இருக்கிறது, அதை நல்லவர்களான மூமின்களுக்கு அல்லாஹ் நிம்மதியாக ஆக்கி வைத்திருக்கிறான். அது மூமினை பாதிக்கிற மரணம் கிடையாது. அல்லாஹ்வை ஈமான் கொண்ட, அல்லாஹ்வை நிராகரிக்காத, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத சாலிகான அமல்களை செய்யக்கூடிய ஒரு மூமினுக்கு, அவன் குறைந்த வயது உடையவனாக இருந்தாலும் கொஞ்ச வயசுக்காரனா இருந்தாலும் அவனுக்கு திடீரென்று வரக்கூடிய மரணம் இருக்கிறதே, மௌத் இருக்கிறது, அது மூமின்களுக்கு நிம்மதியாகவும், அல்லாஹுவால் யார் பாவிகள் என்று முடிவு செய்யப்பட்டார்களோ அந்த பாவிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு நஷ்டமாகவும் அமைந்து விடுகிறது. பாவிகளுக்கு வரக்கூடிய, முஷ்ரிக்குகளுக்கு, காஃபிர்களுக்கு, பாவிகளுக்கு வரக்கூடிய அந்த திடீரென்று வரக்கூடிய திடீர் மரணம் அவர்களுக்கு பெருத்த கை சேதமாக, நஷ்டமாக வருகிறது. மூமின்களுக்கு வரக்கூடிய, நல்லடியார்களுக்கு வரக்கூடிய திடீர் மரணம் அது அவர்களுக்கு நிம்மதியாக அமைகிறது, நிம்மதியாக வருகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த திடீர் மரணத்தை விட்டும், திடீர் மரணத்தை மூமின்களுக்கு நிம்மதியானது என்று சொன்ன அல்லாஹ்வுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திடீர் மௌத்தை விட்டும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேட சொன்னாங்க. இறைவா, திடீரென்று நான் மரணிப்பதை விட்டும், திடீரென்று வரக்கூடிய அந்த மரணத்தை விட்டும் என்னை நீ காப்பாத்துன்னு சொல்லி, எப்படி இடிபாடுகள்ல சிக்கி மரணிப்பதை விட்டும், நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும், தொற்று நோய் மரணிப்பதை விட்டும், நெருப்பு எரிந்து மரணிப்பதை விட்டும், வயிற்றுப்போக்கால் மரணிப்பதை விட்டும், மலையில் உருண்டு மரணிப்பதை விட்டும், போர்க்களத்துக்கு புறமுதுகை காட்டி ஓடி மரணிப்பதை விட்டும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேட சொன்னாங்களோ, அதே போன்று திடீர் மரணத்தை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க. நபி அவர்கள் சில மரணங்களை நல்ல மரணம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நல்ல மரணமான அது வருவதை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட மரணங்களை விட்டெல்லாம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தந்தார்களோ, அதை கொண்டு, அந்த மரணத்தை கொண்டு, அந்த மரணம் நமக்கு வருவதை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். திடீரென்று மரணம் வருவதை விட்டும், திடீர் மரணத்தை விட்டும் அல்லாஹ் என்னை காப்பாத்து, என் குடும்பத்தை காப்பாத்து, என் பிள்ளைகளை காப்பாத்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேட சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த உயிர்களை பற்றி அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல மிக தெளிவான முறையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சூரா ஜுமர், திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 39வது சூறாவான 39வது அத்தியாயமான சூரா ஜுமர்ல வரக்கூடிய
ஒரு அற்புதமான வசனம். அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் படைச்ச உயிர்களை பற்றி, அந்த உயிர் அல்லாஹ்விடத்தில் எப்படி வசமாக கைவசம் இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஏதாவது சொல்வதாக இருந்தால் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவாங்க. நீங்க ஹதீஸ் கிதாபுகள்ல கூட பார்த்திருக்கலாம், அல்லது இந்த சோசியல் மீடியாவில் வரக்கூடிய சில செய்திகள், நபி அவர்கள் சொன்ன சில ஹதீஸ் செய்திகளை கூட சோசியல் மீடியாக்களிலே பார்த்திருக்கலாம். நபி அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹ்வை பத்தி சொல்லுவாங்க, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சொல்வார்கள். என் உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக என் உயிர் அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். உண்மையில் சிந்திச்சு பார்த்தா நம்ம எல்லாரோட உயிரும் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம எல்லாருடைய உயிரும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறது. அல்லாஹ் தான் எல்லா உயிர்களையும் அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். ஒரு மருத்துவருக்கு தெரியுமா, ஒருத்தர் இருதய நோயாளியா, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ஒரு ஹார்ட் பேஷண்டா இருக்கார், இதய நோயாளியாக இருக்கிறார், அல்லது மூளையில பாதிப்பு ஏற்பட்டு அந்த மூளை பாதிக்கப்பட்டு அதனால ஒரு வியாதி வந்த ஒரு நோயாளியாக இருக்கார். மருத்துவர் அந்த மருத்துவ அவருக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்கு சிகிச்சை தான் அந்த மருத்துவரால் அளிக்க முடியுமே தவிர எந்த ஒரு மருத்துவனும் இவன் இத்தனை நாள்ல செத்துருவான்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்ன எத்தனையோ பேர் பல வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அதாவது நோய் வந்து ரொம்ப முத்தி போயிருக்கு, இவர் வந்து இன்னும் 6 மாசம் பிழைக்கிறதே கஷ்டம், இன்னும் 6 மாசம் கூட உயிரோடு இருக்க மாட்டாரு, மிஞ்சி போனா 1 வருஷம் தான் இருப்பாருன்னு சொன்ன எத்தனையோ நோயாளிகள் அந்த சொன்ன மருத்துவர் மௌத்தா போய் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களையும் பார்க்க முடியுது சமுதாயத்துல. அப்ப மௌத்த முடிவு பண்றது மனுஷன் கிடையாது. இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர்கிட்ட போனா அவன் பயமுறுத்த தான் செய்வான். அதை பண்ணாத, இதை பண்ணாத, அது ஆயிரும் இது ஆயிருமா, அவன் சொல்றதுனால வரக்கூடியது கிடையாது. அப்ப நமக்கு ஆரோக்கியத்தை தர்றது அல்லாஹ், நமக்கு வியாதியை தர்றது அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நபியே நீ சொல்லு, நான் நோய்வாய்ப்பட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் என்னை குணப்படுத்த முடியாது என்று நபியே நீ சொல்லுங்க அல்லாஹ். அப்ப நோயை தர்றது, நிவாரணத்தை தர்றது, வியாதியை தந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, பிறகு அந்த வியாதியிலிருந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு ஷிஃபாவை தருவது எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் மரணத்தையும் முடிவு பண்றான். ஒரு மருத்துவர் சொன்னதுனால மரணம் வந்துடாது, ஒரு மருத்துவர் ஒரு விஷயத்தை சொல்லி அச்சுறுத்துறதுனால நமக்கு மௌத்துங்கிறது வராது. அப்ப நம்ம எல்லாருடைய உயிரும், ஆரோக்கியமா வாழக்கூடிய மனிதர்களின் உயிர்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல அல்லாஹ்வுடைய கைவசம் தான் இருக்கிறது. நோயாளிகளாக, இளைஞர்களாக, குழந்தைகளை இருந்து முதியவர்கள் வரைக்கும் அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுடைய கைவசம் தான் வைத்திருக்கிறான். இதைத்தான் நபி அவர்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் என்று சொன்னார்கள். நம் எல்லோருடைய உயிரும் அந்த அல்லாஹ்வுடைய கைவசம் தான் இருக்கு. மரணித்த கோடிக்கணக்கான பல கோடி உயிர்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. உயிரோடு இருக்கிற மனிதர்களின் உயிர்களும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி எந்த உயிரும் எதுவும் பண்ணிடாது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல உயிர்களின் உன்னதத்தை பற்றி, அந்த உயிர்களை அல்லாஹ் எப்படி தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறான் என்பதை பற்றி சூரா ஜுமர்ல 39வது சூராவுல அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத்த வயுர்சிலுல் உஹ்ரா இலா அஜலின் முஸம்மன் இன்ன ஃபீ ذلك லஆயாத் லிகௌமி யதஃபக்கரூன். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும், இந்த வசனத்தை நல்லா நாம சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். நபி அவர்களும் இதற்கு நமக்கு அழகான அற்புதமான அறிவுரையை சொல்லி இருக்கிறார்கள், விளக்கத்தை சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் உயிர்களை அவை மரணிக்கும் போதும் மரணிக்காதவற்றை அவற்றின் உறக்கத்திலும் கைப்பற்றுகிறான். அல்லாஹ் வந்து நம்ம எல்லாரோட உயிரையும் கைப்பற்றுறான். எப்படி? மரணிக்கும் போதும் நம்ம உயிரை அல்லாஹ் தான் கைப்பற்றுறான். மரணிக்காத உயிர்களை உறக்கத்தில் அல்லாஹ் தான் கைப்பற்றுகிறான். பிறகு எதன் மீது அல்லாஹ் மரணத்தை விதித்து விட்டானோ
அதை தன்னிடத்தில் அல்லாஹ் வைத்துக் கொள்கிறான். மீதி உள்ளதை ஒரு குறிப்பிட்ட தவணை வரைக்கும் வாழ்வதற்காக அல்லாஹ் அனுப்பிவிடுகிறான். சிந்தித்து பார்க்கும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது. அல்லாஹ் படைச்ச உயிர் இருக்கிறது, அது ஒரு மிக பெரும் அத்தாட்சி. எல்லா உயிர்களையும், மௌத்தா போன உயிரும் அல்லாஹ்ட்ட தான் இருக்கு. உறக்கத்துல நாம உறங்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியுதா? அசந்து தூங்குறோம், ஆழ்ந்து உறங்குறோம். இரவு நேரத்துல 5 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறோம். அப்படி தூங்கும் போது நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இரவுல தூங்கினா கூட இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது. இதுதான் மனிதனுடைய நிலைமை. அப்ப நாம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தோமா, நாம உறங்கும் போது நம்முடைய உயிருடைய நிலைமை என்ன? நாம ஒவ்வொரு நாளும் தூங்குறோம். தூக்கம்ங்கிறது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒண்ணு. அல்லாஹ் கொடுத்த நியமத், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையில மிக முக்கியமான அருட்கொடை, மிக முக்கியமான நியமத்து உறக்கம். அந்த உறக்கம் இல்லைன்னு சொன்னா மனிதனால நிம்மதியா வாழ முடியாது. மனிதனுக்கு அல்லாஹ் தந்த அருட்கொடைகள்ல மிக பெரும் அருட்கொடை தூக்கம். அல்லாஹ் தான் தூக்கத்தை கொடுத்து நம்மளை தூங்க வைக்கிறான். அந்த தூக்கத்தையும் அல்லாஹ் மரணம் என்று சொல்லுகிறான். தூக்கத்தின் போது நம்ம உயிர் அல்லாட்ட போகுது. டெய்லி அல்லாட்ட போயிட்டு வருது. அவன் தூங்கும் போது நம்ம உயிரை வாங்கிடுறான், நாம முழிக்கும் போது திரும்ப அந்த உயிரை கொடுத்துறான். அவன் திருப்பி கொடுக்க கூடாது, வச்சுக்கணும்னு நினைச்சா அந்த உயிர் திரும்ப வராது. இன்னைக்கு இரவுல ஒருத்தர் படுக்கிறார், இரவு நேரத்திலேயோ பகல் நேரத்திலேயோ தூங்குறார். தூங்கும் போது அவருடைய உயிர் அல்லாட்ட போகுது. அவர் உயிர் வாழணும்னு அல்லாஹ் நாடுனா, அவர் எந்திரிக்கணும்னு அல்லாஹ் நாடுனா அந்த உயிரை திருப்பி அனுப்பிடுவான், திரும்ப எந்திரிச்சிருவார். நோயாளியா இருந்தாலும், ஆரோக்கியமானவரா இருந்தாலும், இளைஞரா இருந்தாலும், முதியவரா இருந்தாலும், தூங்குன மனிதனின் உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விட்டு திரும்ப அதை அல்லாஹ் கொடுக்கும் போது அவன் எந்திரிச்சிடுறான். அல்லாஹ் கைப்பற்றின உயிரை திரும்ப தராம வச்சுக்கிட்டான்னு சொன்னா அதுக்கு பெயர் தான் மரணம். தூங்குனவர் எந்திரிக்கல சொல்றாங்களா இல்லையா? பகல்ல தூங்குனாரு, எந்திரிக்கவே இல்லை. இரவுல மாத்திரையெல்லாம் போட்டு தூங்குனாரு, எந்திரிக்கவே இல்லை. அப்ப என்ன? உறக்கத்தின் மூலம் அல்லாஹ் அவருக்கு மரணத்தை தருகிறான். அப்ப மௌத்தா போற உயிரை அல்லாஹ் தாங்கிட்ட வச்சுக்கிறான், திருப்பி அனுப்புறது இல்லை. மௌத்தா போகாத உயிரை உறக்கத்துல கைப்பற்ற அல்லாஹ் அதை திரும்ப தந்து விடுகிறான். அதுதான் உறக்கம் என்பதும் கூட ஒரு சிறு மரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் இரவு நேரத்துல தூங்குவதற்கு முன்பு நாம ஓதுவதற்காக கற்றுத்தந்த துவாக்கள், திக்ர்கள் சில இருக்கிறது. குர்ஆனுடைய ஆயத்துக்கள், குல் ஹுவல்லாஹு சூராவை ரசூலா ஓத சொல்லியிருக்காங்க. கடைசி 3 சூறாக்களாக இருக்கக்கூடிய சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ், இந்த 3 சூறாக்களை நபி அவர்கள் இரவு நேரத்தில் உறங்குவதற்கு முன்பு 2 கைகளையும் ஒன்றாக இணைத்து இந்த 3 சூறாக்களையும் ஓதி பிறகு தன்னுடைய கைகளால் 2 கைகளால் ஊதி அதை உடம்புல தடவிட்டு, தன்னுடைய 2 கைகள் உடம்புல எந்த பக்கம் எல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் தடவிட்டு ரசூலுல்லாஹ் படுப்பாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. அதே மாதிரி இரவுல தூங்க போறதுக்கு முன்பு சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 ஓதி 100 முறை அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுட்டு தூங்குங்கன்றார் அல்லாஹ்வுடைய நபி அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 100 முறை இரவுல சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34 ஓதி யார் அந்த திக்ரை ஓதிட்டு தூங்குறாரோ அவரை கஷ்டத்தில் இருந்து, அவருக்கு வரக்கூடிய சிரமத்தில் இருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றுகிறான் நபி அவர்கள் சொன்னாங்க. அடுத்து இந்த குல் ஹுவல்லாஹு சூரா இருக்கிறதே, சூரா இஹ்லாஸ், அதை மட்டும் ஒருத்தர் இரவு நேரத்துல ஓதிட்டு தூங்கினாருன்னு சொன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரவு நேரத்துல சூரா இஹ்லாஸ, குல் ஹுவல்லாஹு சூராங்கிறது பெரும்பாலான மக்கள் மனனம் செய்திருக்கக்கூடிய சூரா. குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களுக்கும் அந்த சூரா மனப்பாடம் இருக்கும், ஓத தெரியாதவங்களும் மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலான முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள தொழுபவர்கள், தொழாதவர்கள், குர்ஆன் ஓதுபவர்கள், ஓத தெரியாதவர்கள், எல்லா தரப்பு மக்களுமே 2 சூறாவை மிக முக்கியமா மனனம் செஞ்சிருப்பாங்க. ஒன்னு அல்ஹம்து சூரா, சூரா ஃபாத்திஹா, மற்றொரு சூறாவான சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா. இந்த குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை இரவு நேரத்துல ஒருத்தர் ஓதிட்டு படுத்தார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மொத்த குர்ஆனையும் அல்லாஹ் இறக்கி வைத்த அல்லாஹ்வுடைய கலாமான, அல்லாஹ்வுடைய கிதாபான, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் இருக்கிறதே, அதை 3 பங்காக பிரித்து 1 பங்கு ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். குர்ஆன்ல மொத்தம் 30 ஜுஸு இருக்கிறது, 114 சூறாக்கள் இருக்கிறது.
6666 ஆயத்துக்கள் இருக்கிறது. 6666 ஆயத்துக்களையும் 114 சூறாக்களையும் 30 ஜுசுக்களையும் கொண்ட குர்ஆன்ல 10 ஜுசுவை ஒருத்தர் இரவு நேரத்தில் ஓத முடியாது. எவ்வளவு பெரிய ஹாஃபிலா இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதலாம், அல்லது 1.5 ஜுசு ஓதலாம். 2 ஜுசுவுக்கு மேல ஒரு நாளைக்கு பெரும்பாலானவர்களால் ஓத முடியாது, சஹாபாக்களால் கூட ஓத முடியாது. ஒரு நாளைக்கு 2 ஜுசுங்கிறது பெருசு. அப்ப ஒரு நாளைக்கு 10 ஜுசு ஓதுன நன்மை அல்லாஹ் எதுல தர்றான்னு சொன்னா, நீங்க குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை மட்டும் இரவு நேரத்துல ஓதிட்டு தூங்குனீங்கன்னு சொன்னா 10 ஜுசு ஓதுன நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அப்படி ஆயத்துல் குர்சி இரவு நேரத்துல யார் ஒருத்தர் தூங்குவதற்கு முன்பு ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு தூங்குகிறாரோ, அவர் எழுந்திருக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாவலரை நியமித்து அந்த இரவு நேரத்தில் அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அப்ப நபி அவங்க கற்றுத்தந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள், நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆக்கள், திக்ருகள், இதையெல்லாம் ஓதிட்டு நாம தூங்கும் போது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்குது, அல்லாஹ் நமக்கு நன்மை கிடைக்குது. நாம் செஞ்ச தவறுகளை அல்லாஹ் மன்னித்து நாம இதை ஓதுறதுனால மகத்தான நற்கூலியை, நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அது மாதிரி நபி அவங்க கற்றுத்தந்த துஆக்கள்ல ஒரு துஆ, அல்லாஹும்ம பிஸ்மிக அமுது வ அஹ்யா. இந்த துஆவை பெரும்பாலான மக்களும் மனனம் செய்திருக்கிறார்கள். இந்த துஆவுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா, பிஸ்மிக உன் பெயரை கொண்டு, அமுது நான் மரணிக்கிறேன், வா அஹ்யா மேலும் உன்னால் உயிர் தெழுவேன். அப்ப இரவு நேரத்துல ரசூலுல்லாஹ் எப்படி கத்து தர்றாங்க துஆவை? அல்லாஹ் உன் பெயரை கொண்டு நான் உறங்குகிறேன் என்று கற்றுத் தரல, அல்லாஹ் உன் பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன், மேலும் உன்னால் உன்னுடைய உதவியால் மீண்டும் நான் உயிர் தெழுவேங்கிறாங்க. அப்ப தூக்கமும் ஒரு மரணத்துக்கு சமம் என்பதை இந்த ஹதீஸ், அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் கற்றுத்தந்த துஆ, கற்றுத்தந்த இந்த துஆவுடைய செய்தியும் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல சூரா ஜுமர்ல மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். நாம் உறங்குகிற உறக்கமும் ஒரு மரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மௌத்து என்பது அல்லாஹ் நமக்கு விதித்த ஒன்றாக உண்மையாக இருக்கிறது. அந்த மௌத்தை பற்றி பல செய்திகள், பல அறிவுரைகளை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நபி அவர்கள் நமக்கு பல அறிவுரைகளை சொல்லி காட்டினார்கள். நபி அவர்கள் எந்த மரணத்தை விட்டெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த மரணங்களை விட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். ஒவ்வொரு இரவுலையும் நாம உறங்குவதற்கு முன்பு ஒவ்வொரு இரவுலையும் என்னென்ன துஆக்கள், திக்ருகள், குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓத வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்தார்களோ, அந்த துஆக்கள், திக்ருகள், ஆயத்துக்களை எல்லாம் ஓதி அல்லாஹ்விடத்திலே நன்மை அடைய வேண்டும். அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாக வாழ்ந்து, அல்லாஹுவால் பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தர வேண்டும். எந்த மரணத்தை விட்டும் நபி அவர்கள் பாதுகாப்பு தேட சொன்னார்களோ, அத்தகைய மரணத்திலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.